ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்கள் ஃபேரி கேர்ள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா யுங்மின் அண்ட் தேக்குக்கோட எஃப்எஃப் தாண்டா ரேசர்ஸ் லவ்விங் காலேஜ் பாய்ஸ். இதுக்கு நான் வந்து எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன்டா. என்னென்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஸ்டோரி போடுங்கன்னு. அதில் வந்து எனக்கு இந்த சேனலில் ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் ஆஃப் எஃப்எஃப்பில் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு எஃப்எஃப் அது கமெண்ட் வந்தது என்னென்னா, ஜங்குக் மாஃபியாவும் ஜிமின் வந்து ஸ்கூல் பாயாகவும் வேணும்னு சொன்னீங்க. அது வந்து என்னென்னா நான் க்ரியேட் பண்ணலாம் தாண்டா இருந்தேன். பட் ஆனால் என்னென்னா நான் வந்து போன எஃப்எஃப்லேயே சொல்லியிருப்பேன்ல, போன எபிசோட்லேயே சொல்லியிருப்பேன்ல, நல்லா 1 ஹவர்லாம் வந்து என்னால் போட முடில, அது வந்து கேன்சல் ஆகுது, அது வந்து என்னால் டவுன்லோட் பண்ண முடியலன்னு நான் சொன்னேன்ல. ஸோ நான் தாண்டா என்னால் மூவியெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது, பட் ஆனால் 50 to 55 மினிட்ஸ் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன்டா முடிஞ்சா, ஓகேங்களா? அதே மாதிரி எனக்கு ஒரு விஷயம்டா, எனக்கு ஸ்டோரி லைன் இல்லாமல் ஒரு கைட்னன்ஸ் இல்லாமல் என்னால் வந்து ஸ்டோரி க்ரியேட் பண்ண முடிலடா. நீங்கள் ஜஸ்ட்டு கேரக்டர்ஸ் மட்டும் சொல்லிடுறீங்க, பட் ஆனால் எப்படி ஸ்டோரி லைன் எடுத்துகிட்டு போகுதுன்னு தெரியலை. உங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியலை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு தெரியலை. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் கைட்னஸ் வேணும். ஒரு வேளை அந்த நீங்கள் கமெண்ட் பண்ணவங்க இந்த எபிசோட் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணி விட்டுட்டு போங்கடா. அதே மாதிரி நான் மற்றவங்களையும் சொல்கிறேன், அவங்கள மட்டும் சொல்லலை, அவங்களையும் நிறைய பேர் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து வெறும் தேக்குக் மட்டும் சொல்கிறீங்க. எனக்கு ஸ்டோரி லைன் சொன்னால் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துகிட்டு போக வேண்டாம், அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நினைக்காதீங்க நான் போட மாட்டேங்கிறேன்னு. இது ஃபஸ்ட்டு நான் பழசு மட்டும் போட்டுறேன்னா, அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட்டு போடுறேன்டா. ஏன்னா எனக்கு வந்து இங்கே ரொம்ப நெகட்டிவாக நடந்துனுக்கு, என்னால் புதுசாகவும் க்ரியேட் பண்ணதுக்கு டைமும் கிடைக்கல. ஸோ அதனால தான்டா சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா நான் வந்து இதெல்லாம் போட்டுட்டுக்கப்புறம் நான் வேணால் நெக்ஸ்ட்டு போடுறேன்டா. நீங்கள் என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப நெகட்டிவாக போயினுக்கு, அதனால தான் என்னால் லேட்டாகவும் அப்லோட் பண்ண முடியுது. இல்லைனா அடுத்த நாளே நான் போட்டுருவேன். ஆனால் நேற்று நைட்டு கூட நான் வந்து ஒரு ஸ்டோரி அப்லோட் பண்ணேன், பார்ட் 1. இந்த எஃப்எஃப் தான் பார்ட் 1. நான் நேற்று நைட்டு தான் போட்டேன், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் எனக்கு டைமும் கிடைக்கிறதில்ல, நைட்டு தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ என்னை புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கடா. ஆனால் நலிக்காதீங்க, உங்களுக்கு எஃப்எஃப் வரும்டா. ரொம்ப நேரமாக பேசினுக்கேன், இன்னும் வந்து வாங்கடா ஸ்டோரிக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி போன எஃப்எஃப்பில் என்ன நடந்திருக்கும் நான் சொல்லிடுறேன். ஜங்குக் வந்து பின்னாடியிலேருந்து கொடை கொடுத்துருப்பான், அம்ப்ரெல்லா வந்து பிடிச்சிருந்துருப்பான், அதோட நான் நிறுத்திருப்பேன். ஓகேடா, நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்செட் மஸ்ட்டுடா. இது 18+ கண்டென்ட், ஸோ ஹெட்செட் மஸ்ட்டு. அப்போ தான் நம்ம ஃபீல் பண்ணி வேறு கேட்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங், இது ஜஸ்ட் ஃபிக்ஷனல், ஸோ டோன்ட் பி அடிக்டட், ஓகேங்களா? பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள், இல்லைனா விட்டுருங்கடா. அண்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் சத்தம் நாய்ஸியாக இருக்குது, இல்லைனா என் வாய்ஸே ஒரு மாதிரி இருந்தால் ஐம் ஸோ ரியலி சாரிடா, ஓகேங்களா? வாங்கடா நம்ம வீடியோக்குள்ளே போகும். நீ வரமாட்ட அப்படின்னு சொல்லி அவன் கீழே போகிறான். பார்த்தா அங்கே மழை பெய்யுது. ஐயோ மழை பெய்யுது. இப்போ நான் என்ன பண்ண எடுத்தேன், அங்கே ஜங்குக்கு வந்து பின்னாடியிலேருந்து கொடை கொடுக்குறான், இந்தா அப்படின்னு. ஜங்குக்கு ஏன் இப்போ என்னை என் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க? நான் இங்கே உன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நான் இங்கே ஃபோன் பேசியிருந்தேன், அந்த ஃபோன் பேசிட்டு வெளில வந்தா நீ என்னன்னா இங்கே இருக்க. சரி, ஏன் தெரிஞ்ச பையனாச்சேன்னு சொல்லி தான் இது கொடுத்தேன், அம்ப்ரெல்லா. வேணான்னா போ அப்படின்னு சொல்லி அவன் வந்து கொடுக்கணுன்னு ஓடி போகிறான், கொடையை வச்சுக்கிட்டு போகிறான் ஃபாஸ்ட்டாக. அவன் வந்து எனக்கும் அந்த கொடை அது வரைக்கும் கொடுக்குறீங்களா? நீ தானே வேணாண்ணா. நான் இங்கே வேணாண்ணா, ஏன் பின்னாடி தானே ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தானே கேட்டேன். ரெஸ்டாரண்ட்டில் அப்படி தப்பாக பேசுகிற, இங்கே வந்து என்கிட்ட கேள்வியும் கேட்குற, யாரா நீ? கேட்டுன்னு இருந்தீங்களா? ஆமாம், பின்னாடி தானே இருந்தேன், பார்க்கலையா? பார்க்கல. தாயா, நீ உன் மேலே எந்த தப்பும் இல்லை, ரேஸ் பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்குது. ஆனால் தான் நீ உன்னோட ஆட்டிடியூட் பார்த்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீ என்னை பற்றி உனக்கு தெரியாதுன்னு. அதனால தான் நான் ஆர்டினரியாக நான் என் பர்சனாக நான் அடித்து பார்த்தா நீ என்னன்னா ஏதோ நான் ஆட்டிடியூட் காமிக்கிற மாதிரியும் நான் எதுவும் பண்ண மாதிரியே பேசுகிறேன்.
எதுவுமே பண்ணாத மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். நான் என்ன பண்ணேன்? அவ்வளோ க்ளோஸாக வச்சு என்ன பேசுனீங்களே வால் பெயிண்ட் பண்ணி. அந்த பிஹேவியர் தான் எனக்கு பிடிக்கல. அப்படியா அப்படின்னு சொல்லி அவன் இன்னும் க்ளோஸாக இருக்கிறான். இப்போ சொல்ல இந்த பிஹேவியர் உனக்கு பிடிக்கலையா? இப்போ அதுதானே சொன்னேன். இப்போ எதுக்கு இன்னும் என்ன க்ளோஸாக எடுத்துக்கிறீங்க? வழி விடுங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்றான். எனக்கு இப்படி நடந்துக்கிற பசங்களே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதா? ம் சரி சரி வா, உன்னை அந்த கார் வரைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். கார்லாம் நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. சரி அப்படின்னு சொல்லி அவன் போயிடுறான். இப்போ வந்து இன்னும் ஃபியூ டேஸ் பாஸ் ஆகுது. அப்போ தான் அவங்க வந்து காலேஜ் லைக் அந்த ரெஸ்டாரண்ட்லேயே பார்க்குறாங்க. அந்த நான் சொன்னேன்ல அந்த அந்த டேபிள் மாதிரி உட்காட்டானு அந்த இடத்துல தான் இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து தயாங் யோசிக்கிறான். ஐயோ இவ்வளோ நடந்திருக்கு. இந்த ஜங்குக்கு ரியலாகவே நான் ஃபாலோ பண்ணுறானா? எங்கே போனாலும் வந்துடுறான் அப்படின்னு சொல்லி ஜிமனும் தாயங்கும் சாப்பிட்றாங்க. ஜங்குக்கு பே பண்ணிட்டான். இருந்தாலும் தாயங் சாப்பிட்டு முடிச்சு அவன்கிட்ட பேசலான்னு சொல்லி அவன் இருக்கான். இவன் சாப்பிட்டு தான் முடிச்சிட்டான்ல, எதுக்கு இங்கே இருக்கான் இவன்? ஜிமனா என்ன தாயங்கா, நம்ம எனக்கு இது போதும், நம்ம கிளம்பலாவா? ஏய் ஒரு பீரியட் இப்போ தானே முடிஞ்சிருக்கோம், பரவாயில்ல வா போகலாம். நம்மளுக்கு தான் அசைன்மெண்ட் அண்ட் டெஸ்ட்டு எக்ஸாம் நிறைய வருதுல்ல, கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஸ்டடீஸில், வா போகலாம். டேய் சென்னோ கூப்பிட்ருக்கேனே, அவனையே கூப்பிட்ருக்கேன். டேய் நம்ம 2 பேர் மட்டும் இருக்கோம். அவன் தான் நிறைய பங்க் அடிச்சுட்டு பிளேசஸ்லாம் சுற்றி பார்ப்பான். நீயும் ஃபஸ்ட் டைமாக இந்த பங்க் பண்ணியிருக்க, வா நம்ம சுற்றி பார்ப்போம். ஐயோ ஜிமினா, நம்ம நாளைக்கு பண்ணலாம். இது ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேன்ல, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம கொஞ்சம் அப்பப்போ பண்ணாதான் எனக்கும் பயம் போகும். வா சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போகிறான். லைக் காலேஜுக்கு போகிறான். அங்கே வந்து பிரேக் டைமு போகிறக்குள்ளே பிரேக் டைம் வந்திருக்கும். அப்போ வந்து அங்கே ஜங்குக்கு வரான் காலேஜுக்கு. அதை வந்து ஜிமின் பார்க்குறான். ஏய் நம்ம சீனியர்ரி. சீனியரா? இங்கே அங்கே பாரு ஜானு. அட்டா ஆமாம் சீனியர், இந்த காலேஜ் பற்றி பேசியிருந்தாங்களே, அப்புறம் ஜங்குக் சார் தானே அது? ஆமாம், நான் ஜங்குக் சொன்னே வேறு யாரும் நினச்சிட்டேன். பார்த்தா ரேசர் ஜங்குக்னு இப்போ தான் தெரியுது. ஐயோ இந்த காலேஜ்லாம் முன்னாடி இவர் தான் பெரிய டாப்பர்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்டேட் ஃபஸ்ட்லாம் எடுத்துருந்தாராம், பெரிய டாப்பரான், பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல். ஐயோ என்ன சொல்கிற ஜானு? ஆமாம் ஜானு சொல்கிறதுக்கு உண்மைதான், 100க்கு 100 உண்மை. அப்படியா வயல்? ஆமாம், நான் இவனோட ஹிஸ்ட்ரியை பார்த்தேன், ஆனால் ஃபோட்டோ பார்க்கல ஜானு. ஆமாம் யாருன்னு எனக்கு தெரியல, யாரோ பற்றி சொல்லியிருந்தாங்க. ஆனால் தான் இது வந்து தாங்க பார்க்குறான். யார் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறான். வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். என்ன இங்கேயும் வந்துட்டான்? ரெஸ்டாரண்ட்டில் தான் பார்த்தோம், இங்கேயும் வந்திருக்கான். இவன் என்ன நம்ம பின்னாடியே ஃபாலோ பண்ணினுக்கான் அப்படின்னு சொல்லி அவன் ரெஸ்ட் ரூம் போகிறான். ஜங்குக்கும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். இது வந்து ரெஸ்ட் ரூம் போனதுக்கு வெறும் ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காக போயிருப்பான் தயாங்கு. அப்படியே பின்னாடி வரான். பின்னாடி வந்தோடனே அவன் வந்து தயாங் பிடிச்சி வாலில் பின் பண்ணுறான். ஜங்குக் ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாத. அம்மா எதுக்கு நீ இங்கே வந்த? ஏய் எனக்கு பாதி காசு கொடு, நான் போயிடுறேன். நான் என்கிட்ட இல்லை. நீ அன்றைக்கி என்ன சொன்ன? 2 நாள் கழித்து வான்னு தானே சொன்னேன். நான் 4 நாள் டைம் கொடுத்துட்டேன். இன்னுமா உனக்கு இன்னும் டைம் வேணும்? என்கிட்ட 2000 தான் இருக்குது. நோ, எனக்கு மொத்தமாகவே வேணும். ஜங்குக் ப்ளீஸ் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடு. எனக்கு மைண்டில் ரிமெம்பரே இல்லை. அதான் நான் சொன்னேன்ல, 2 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் கால் பண்ணு, நான் பேமெண்ட் அனுப்பிடுறேன்னு தானே சொன்னேன். நீ ஏன் எனக்கு ஃபோன் கால் பண்ணலையா? நான் பண்ணேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுத்து பார்க்குறான். ஐயோ நான் அப்போ பண்ண சொன்னேன், இப்போ பண்ணியிருக்கீங்க. என் ஃபோன் எப்போவுமே சைலண்ட்டில் தான் இருக்கும். கிளாஸ் கவனிச்சிருந்தேன். நான் ரெஸ்டாரண்ட்டில் தானே பார்த்தேன். சரி அட்லீஸ்ட் அங்கேயாச்சும் கேட்டுருக்கலாம்ல, எதுக்கு காலேஜ் வரைக்கும் வந்தீங்க?
இல்லை, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அதில் எனக்கு இங்கே காலேஜில் சேர்த்துடலாமான் தான் ப்ரொஃபஸர் பார்த்து பேசலான்னு வந்தேன். அப்போ நீங்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவங்களா? ஆமாம். உனக்கு எப்படி தெரியும்? இங்கே நிறைய பேர் உன்னை பற்றி தான் பேசுகிறாங்க. அப்படியா? ம். சரி, எனக்கு ஏன் இப்படி வால் பின் பண்ணி பேசுகிறேன்? எனக்கு பள்ளி விடு. அது வந்து அப்படின்னு சொல்லி க்ளோஸில் வரா, அதுக்குள்ளே யாரும் ஒருத்தவங்க வந்துடுறாங்க. இங்கே வா அப்படின்னு சொல்லி பாத்ரூம் கொண்டு போகிறான். ஏன் இங்கே என்ன அப்படின்னு சொல்லி சொல்லத்து வாரத்துக்கு முன்னாடி வாயை மூடிறான். இரு, கம்னு இரு, ஒருத்தவங்க இருக்காங்க. சரி, அதுக்கு வந்து பக்கம் நவுந்தாச்சு, நில்லு. எதுக்கு இவ்வளோ க்ளோஸாக நிற்கிறா? இரு, இங்கேருந்து தான் வராங்களா போகிறாங்களான்னு பார்க்க முடியும். எருமை மாடு வேணுமே பண்ணுது, காலை மிதிச்சுன்னுக்கான், வலிக்குது. எருமை மாடு பண்ணி பண்ணி மாதிரி பத்து வச்சுருக்கான். ஏய், என்ன சொன்ன? ஒன்றும் இல்லை, நீ ஒரு பேட் பாயின்னு மனசில் நடிச்சிருந்தேன். பேட் பாயா? ஆமாம், மயிறு மாதிரி வந்து நிற்கே. ஐயோ, கிட்ட வந்து திட்டிடும். என்ன சொன்ன? அது வந்து இல்லை, அது வந்து சொல்லு, ஏதோ சொன்ன. பேட் பாய், வேறு ஏதோ சொன்னியே. அது வந்து அதுக்கப்புறம் நிறைய சவுண்ட் கேட்குது, லைக் வெளிலேருந்து, லைக் நிறைய குரூப்பாக பாய்ஸ்லாம் வராங்க. கம்னர் அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறான் ஜங்குக்கு. அவன் இன்னும் க்ளோஸாக வந்து எட்டி பார்க்குறான், லைக் அது வந்து இடிச்சிட்டு அப்படியே பார்க்குறான். ஜங்கு கொஞ்சம் நவுறு இரு அப்படின்னு சொல்லி எட்டி பார்த்துட்டான். அவங்க இன்னும் போகல, ரொம்ப நேரமாக அங்கேயே பேசினுக்காங்க. நீ எருமை வலி விட்றா. என்ன சொன்னா? வலி விடுன்னா? வலி விடணுமா அப்படின்னு சொல்லி கையை நல்லா ஹோல்ட் பண்ணிக்கிறான், லைக் வாலில் பின் பண்ணி. இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறா? ஒன்றுங்க மரியாதையா ஜங்குக் சார்னு அந்த ரெஸ்பெக்ட் வரவே முடியாது. நீ பேட் காய் மாதிரி தானே நடந்துக்கிற. அப்படியா அப்படின்னு சொல்லி நெக்லெலாம் ஸ்மெல் அண்ட் கிஸ் பண்ணினே இருக்கான். இப்போ நீ சொன்னாதான் இப்படி நான் விட்டுருவேன், இல்லைனா உன்னை லிப்லே கிஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னான். ஜங்குக் ப்ளீஸ் விடு, சொல்லு ஜங்குக் சார்னு அப்படின்னு சொல்லி அப்படி ஜங்குக் வந்து தாயங்கோட நெக்கில் ஸ்மெல் பண்ணிக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரியாக அது தாயங்கு. சரி சொல்கிறேன் ஜங்குக் சார், கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் சத்தமாக சொல்லு. ஜங்குக் சார் கொஞ்சம் விடுங்க. இரு அப்படின்னு சொல்லி இன்னும் லிப் பக்கம் அவ்வளோ பக்கத்தில் வந்துடுறான். லிப் பக்கம் போய் கிஸ் பண்ண போகிற டைமில் டோர் அன்லாக் பண்ணிடுறான். வெளில போ. போய் வெளில போன்னு அப்படின்னு சொல்லி வெளில போய் கீழே டப்புன்னு கீழே விழுந்துடுறான், லைக் சாஞ்சிக்கிறான் கீழே உட்காரிட்டு. அடுத்த தடவை நீல் டவுன் பண்ணி சொல்கிறான். அடுத்த தடவை இந்த மாதிரி பேட் காய் என்ன லைக் என்ன திட்டெடுத்து இருந்துச்சுக்கேன், லிப் பக்கம் பக்கத்தில் தான் வந்தேன், கிஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரிஞ்சுதா? புரிஞ்சுது. பேட் காய். அதே ரெஸ்பெக்ட் நெக்ஸ்ட் டைமும் வரணும். இது பனிஷ்மெண்ட், ரொம்ப லேட்டாக பண்ணி கொடுத்தேன்னா, புரியுதா? அடுத்த தடவை பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கும், புரியுதா? போ அப்படின்னு சொல்லி போன்னு சொன்னவன் அவன் போகிறான். என்ன சொல்லிட்டு அவன் போகிறான், போடா மயிறு அப்படின்னு சொன்னது கேட்குது. இருந்தாலும் சிரிச்சிட்டு வெளில போயிடுறான். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்கிட்ட பேசிவிட்டு அட்மிஷன்லாம் கொடுத்துட்டு அவன் போயிடறான். இங்கே தாயாங் பார்க்குறான் வெளில போனதை. அது வந்து ஜங்குக்கு வந்து நோட்டீஸ் பண்ணிடுறான். பாய் தாயாங் அப்படின்னு கீழேருந்து மேலே அப்படியே அவனுக்கு ஒரு ஹேண்ட்ஷேக், லைக் பாய் சொல்லிட்டு கிளம்புறான். யாரா இவன் என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஜிமன் இங்கே இருக்க நீ அப்படின்னு சொல்லி போகிறான். அவன் கேண்டீனில் தான் ஜிம்மனும் வாயெல்லாம் ஜானும் 3 பேரும் கிட்டே சரி 2 பேர்கிட்டே பேசினுக்கான். இங்கே வந்து டேய் ஜிமன், எதுக்குடா இப்படி கத்துற? ஏண்டா அவனை போய் நல்லவன் சொல்லியிருந்தியாடா? அவனை போய் நல்லவன் சொல்லியிருந்தேன். எவனை பார்த்துடா நல்லவன் சொல்லியிருந்தேன்? அதோ அந்த மயிறு ஃபுக்கிங் பாய், அதான் ஜங்கு. ஆமாம், அவன் நல்லவன் தான்.
எதுக்கு இப்போ கத்தினுக்கா? அப்படியே அவனாடா ஒரு காசுக்காக என்னென்ன பண்ணுறான் பார். ஐயோ இந்த மயிரை பிச் பண்ணியிருந்தான் தெரியுமா? அங்கேருந்து சென் வந்து அவனை கண்ட்ரோல் பண்ணிருக்கான். இங்கெல்லாம் கத்தினுக்காத, வெளில போய் பேசலாம் வா. என்ன பேச ஏய் அத்தை தானே அவனை போய் நீ நல்லவன் நல்ல மயிரவன் அப்படின்னு நான் சொன்னேன்னுச்சிக்கேன், அப்படியே அவனை கொலை பண்ணி கத்தி வச்சுன்னு குத்திடும் பார்த்துக்கோ. ஏய் இப்போ எதுக்கு இப்படி கத்தினுக்கா? இது கேண்டீன். டேய் ஏண்டா அவனை போய் நல்லவன் சொல்லி நிற்கடா. உனக்கெல்லாம் மூளை என்ன இருக்காடா அவனுக்கெல்லாம்? இப்போ எதுக்கு இப்படி கத்தினுக்காச்சும் சொல்லுத்தாயா? ஏன் கத்தினுக்கண்ணா இரு அப்படின்னு சொல்லி கத்தி எடுத்து அவன் அப்படியே கண்ணு முன்னாடி நீட்டுறான். சென் வந்து அவன் அந்த கத்தி பிடுங்கி வாடா வெளில அப்படின்னு சொல்லி அவன் கூட்டி போயிடும். எப்பா என்ன இவன் இப்படி கோப்படுறான்? ஜானு ஏன் தயாங்க இப்படி பண்ணிட்டு போகிறான்? எனக்கு என்ன தெரியும் ஜிமன், அவன் அப்படி பண்ணிட்டு போனா. நீ என்ன பண்ணியா ஜிமன்? நான் என்ன பண்ணியிருக்க போகிறேன் வயல்? எனக்கு என்னவே புரியல. ஜங்குக்கு பற்றி நல்ல விதமாக சொன்னது தப்பா? அவன் அன்னிலேருந்தே அவன் இப்படி தான் நடந்துட்டான். ஆமாம் கரெக்ட் ஜானு, எனக்கு ஒன்றுமே புரியல ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு. இவனும் தாயங்க அதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். இவ்வளோ ப்ரோசம் வந்தான். எனக்கு அப்படியே கோவமாக வருது. ஏன் தாயம் கம்முன்னு இருந்த? அந்த மூஞ்சிலே உனக்கு குத்தி இருக்கணும் அவனையெல்லாம். மயிறு மாதிரி பண்ணிட்டு போனான். கோவமாக வருதே அப்படின்னு கிளாஸ்லேயே அவன் அவ்வளோ புலம்புறான். லைக் அவன் மைண்டுக்குள்ளே ஐயோ அடுத்த தடவை அவனை பார்த்த மூஞ்சிலே அவனுக்கு குத்தணும் போல இருக்கு எனக்கு. ஐயோ முடியலையே. கோப்படாத தாயான் கோவே பட்டாத. உன் மேலே எந்த தப்பும் இல்லை. ஆனால் எனக்கு மூஞ்சில் குத்தாமட்டம் தான் தப்பே. அங்கே அவ்வளோ அவனுக்குள்ளே அவ்வளோ யோசிக்கிறான். கடைசியில் அவன் யோசிச்சில்ல சொல்லி அப்படியே அவன் வந்து டேபிளை தட்டிடுறான். கோங்கமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு டேபிள் தட்டினது அங்கே ப்ரொஃபஸர் ஏந்துக்க சொல்கிறாரு. தாயாங் அங்கே என்ன சத்தம் போடுற? சார் அது ஒன்றும் இல்லை சார். ஜிம்மனியே அங்கே ஷாக் ஆகிடும். டேய் என்னடா பண்ண? ஒன்றும் இல்லை ஜிம்மனா, இது ஒன்று நினச்சிட்டு அப்படியே அதை டேபிள் தட்டிட்டேன். ப்ரொஃபஸர் ஏந்துக்க சொல்கிறாரு. தாயாங் ஏந்துக்கோ. கெட் அப். சார் கெட் அவுட். சார் கெட் அவுட். சாரி சார், இந்த கிளாஸே நீ டிஸ்டர்ப் பண்ணியிருக்க. எல்லோரும் ஒன்றை தான் பார்த்துன்னுக்காங்க. அப்போ தாயாங்க சுற்றி பார்த்துன்னுக்கான். ஏன்டா எல்லோரும் எதுவும் பார்த்துன்னுக்கீங்க? தெரியாமல் டேபிளை தட்டிட்டேன் அதுக்கா? சார் சாரி சார், லாஸ்ட் வார்னிங் கொடுங்க சார். லாஸ்ட் வார்னிங்லாம் கிடையாது, கெட் அவுட். ஸோ அந்த பிச்சினால தானே இப்போ நடந்தது அப்படின்னு சொல்லி வெளில போகிறான். பங்க் அடிச்சிடுறான். ஈவினிங் வரைக்கும் சுற்றிகிட்டே இருக்கான். இப்படியே டேஸும் பாஸ் ஆகுது. இப்படியே காலேஜில் அங்கே இங்கேன்னு நிறைய டைம் பார்க்குறாங்க. இப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்க. நிறைய ஹெல்ப் பண்ணுறான் ஸ்டடீஸ்லலாம் ஜங்குக்கு. அங்கே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக தானே நடந்துக்கிறான். இன்னும் எல்லாம் லாஸ்ட்டாக பண்ணுது, அந்த காலேஜில் லாஸ்ட்டாக பண்ணுது. அதுக்கப்புறம் அவன் ஃப்ளர்ட்டிங் எதுவுமே பண்ணலை. இப்படியே போகுது. அவன் ஸ்டடீஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறான். நிறைய தடவை ஜங்குக்கோட ப்ளேஸ்லாம் ஸ்டேவும் பண்ணுறான். இப்படியே போகுது. ஜங்குக்கு எந்த ஃபீலிங்கும் வரல, ஆனால் தாயாங்க்கு ஜங்குக்கு மேலே ஃபீலிங் வந்துருச்சு. இதை வந்து ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணுறான். அப்பப்போ சம்டைம்ஸ் இவனே ஃப்ளர்ட் பண்ணிடுறான் தாயாங்கு. அதனால் வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறான். இது வந்து ஜங்குக்கு தெரிஞ்சோடனே ஐயோ இவன் படிக்கிற இது வரை எக்ஸாம் வேறு நெருங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம இவன் மேலே லவ் வேணாமே. ஸ்டார்டிங் இவன் மேலே லவ் வந்துச்சு, ஆனால் இப்போ எனக்கு இல்லை. இவன்ட்டு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரிலையே. இவன் என்ன நினைக்கிறானே தெரில. என்ன நினைக்கிறான்னா ஸ்டார்டிங் இப்படி நடந்துக்கிறனால அதனால் அவன் நம்ம மேலே இன்னும் லவ் வச்சுருக்கான் போல நினைக்கிறான். ஜங்குக்கும் அவன் மேலே லவ் இருக்குது, பட் என்ன ஒரு 50% தான் இருக்குது. அவன் நிறைய இம்ப்ரெஸ் பண்ணுறான் லைக் தாயாங்கு. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது அவனோட பர்சன்டேஜ். லைக் 50லேருந்து 60, 60லேருந்து 65, 70 அப்படின்னு ஏறுது. ஆனால் எனக்கு எக்ஸாம் வேறு நெருங்குது. அதனாலே அவன் இன்னும் கொஞ்சம் தள்ளியே நிற்கிறான். சம்டைம்ஸ் இக்னோர் வேறு பண்ணிடுறான்.
இது தாயாங்க்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. எதுக்காக இப்படி இக்னோர் பண்ணுறான் இவன்? இதுக்காகவே இவங்களாம் பேசக்கூடாது. இவனா வந்தான், இவனா போகிறான், என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லி அவன் இப்போ வந்து அவனோட இடத்துக்கே அவன் போயிடுறான். ஜங்குக்கோட இடத்துக்கே அவன் போயிடுறான். அங்கே போய் இருக்கான். இங்கே வந்து இன்னும் ஜங்குக் வரல, அவன் ரேஸ் ப்ராக்டிஸில் இருக்கான்னு அங்கே இருக்க ஒரு அங்கிள் சொல்கிறாங்க. அவனும் ஓகே நான் ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுறான் அவன் வந்தானா அப்படின்னு சொல்லி அவன் அங்கே ஸ்டே பண்ணியிருக்கான். எங்கள் அங்கிள் வந்து ஜங்குக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க. ஜங்குக்கும் ஃபாஸ்ட்டாக வந்துடுறான். ஏன்னா இவனை வெயிட் பண்ண வேணாம், இவன் நம்மளுக்காகவே எதுவும் நினச்சிட போகிறான்னு சொல்லிட்டான். அவன் வேறு எதுக்காகவே வரல, தாயாங்க வெறும் ஸ்டடீஸ்க்காக தான் கேட்க வந்தான். தாயாங் தாயாங் தூங்கிட்டான் போலே. இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானோ? இங்கே எதுக்கு வந்தான்? ஃபஸ்ட்டு என்னது இது ப்ராஜெக்டு? அதை பார்க்குறான். இத்தனை ப்ராஜெக்டா? நம்ம படிக்கும்போது கூட இவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துடலையே அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறான். அதை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அவன் ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு அவனே சொல்லியிருப்பான். அவன் ஹெல்ப் பண்ணல, வெறும் அவனோட டாபிக் அண்ட் அவனோட எழுதுகிற வேலைக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். ப்ராஜெக்ட் அவன் ஹெல்ப் பண்ணவே இல்லை. நீயே பண்ணு, இது நீயே தான் கற்றுக்கணுன்னு அவன் சொல்லியிருப்பான். இந்த தடவை அவன் ஹெல்ப் பண்ணுறான். நைட்லாம் முழிச்சு பண்ணியிருக்கான். அது அவன் வந்து தெரியும் ஜங்குக்கு. அதனால் தாயாங் இவ்வளோ கஷ்டப்படுறதுனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறான். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதுக்கு போய் ஏன் இத்தனை நாளாக எடுத்துக்கிட்டான் டைமை? சரி ஓகே, இதில் ஹெல்ப் பண்ணிட்டோம். வேறு என்ன இருக்கான்? ஐ திங்க் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுவே போதும். ட்ரெஸ் மாற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ட்ரெஸ் மாற்றத்துக்காக ஏந்துக்கிறான். பார்த்தா தாயாங் நல்லா தூங்கினுக்கான். இவன் கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கை தர்றான். அதுக்கே அவனுக்கு ஒரு மாதிரி அது, ஐயோ இவனோட கை மட்டும் ஏன் தான் இப்படி இருக்கும்? எனக்கு ஃபுல்லாக இவனா ஒரு கையை தொட்டால் போதும் ஃபால் ஆயிடுறான். தாயாங்கா ஷோ அப்படின்னு சொல்லி சின்ன தொட போகிறான். எல்லாமே நல்லா இருக்குது. இவனோட பாடி மட்டும் டச் பண்ணலாமா வேணவா? டச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறான். லைட்டாக ட்ரெஸ்ஸுக்குள்ளெல்லாம் கை விடுறான். ஆனால் அது கை விட்டோடனே அவனுக்கு ஒரு பாடி ஷேக் ஆகும்ல, நம்மளுக்கெலாம் ஒரு மாதிரி ஆயிரும்ல, கூஸ் பம்ப்ஸ்லாம் ஆயிரும்ல, அது அவனுக்கு ஆகுது. ஸ்லீப்பிங் டைமில் இப்படிலாம் ஆகாதே. முச்சுந்தான் இருக்கான் போலே, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வயிற்று டப்புன்னு தட்டிடுறான். ஆமாம் ஜங்கு எதுக்கு இப்படி அடித்தான்? வேணுமே உட்காரிங்கியா? தூங்கிந்தான் இருந்தேன், நீ அடிச்சுன்னா தான் என்ன? சரி, ஆனால் எழுந்தோடனே கண்ணு இவ்வளோ விரிச்சு பார்ப்பாங்களாடா? கொஞ்சமாச்சு கண்ணு ஸ்லீப்பி ஐஸாக இருக்குமே, ஏன் வந்துட்டு இல்லை? அது 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 போய் சொல்லாத. மூச்சுந்தான் இருந்தா? எப்போலேருந்து மூச்சுந்தா? நீ என் கை தொட்டிலேருந்தே நான் மூச்சுந்தான் இருந்தேன். இதே என்கிட்ட சொல்ல. என் மேலே நீ எவ்வளோ லவ்வில் இருக்கன்னு பார்க்கறதுக்காகவும் பார்த்தேன். இங்கே பாரு தாயாங், ஸ்டடீஸில் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருப்பேன். எனக்கு ஸ்டடீஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கே வந்திருக்க முடியாது. சொன்னால் கேளு, ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு. அப்போ என் மேலே உனக்கு லவ் இல்லையா? என்ன இப்படி டேரெக்டாகவே கேட்டுடுற? அதெல்லாம் இல்லை, நான் ஒன்றும் அப்படிலாம் பார்க்கல. நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். அப்படியே ஸ்டார்டிங்கில் நீ இப்படி பண்ணேன், நெக்ஸ்ட் இப்போ கூட ட்ரெஸ்ஸுக்குள்ளே கையெல்லாம் விட்டேன். அது வந்து ஸ்டார்டிங் ஏதோ ஒன்று சும்மா ஒன்று டீஸ் பண்ணேன். இப்போ கூட உன்னை டீஸ் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன். நீ ஏந்துக்கிட்டேன்னு எப்போ தெரிஞ்சுதுன்னா உன் கை தொட்டுலேருந்து தான் தெரிஞ்சுது. எனக்காச்சும் கை தொட்டா குஸ்பம் சாகுமா? அதான் உனக்கு ஆகுது. நர்வஸில் இருந்த போல் ஹார்ட் பீட்லாம் ரேஸ் ஆகிருக்குப்ப அப்படின்னு சொல்லி நெஞ்சு தொட்டு பார்க்குறான். அதுக்கே தாயாங்க்கு ஒரு மாதிரி அது வந்து ஜங்குக்கு நோட்டீஸ் பண்ணுறான். இங்கே பாரு தாயாங், என்னை ஒன்றும் அப்படி பார்க்காத. நீ ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணு, இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது.
அதை நீ எக்ஸாம் வரப்போகுது, எக்ஸாமில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோ, புரியுதா? சரி அப்படின்னு சொல்லி தாயாங்கும் அவன் ப்ராஜெக்ட்லாம் எடுத்துகிட்டு போய் அவன் வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் ஃபினிஷ்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அப்போ தான் பார்க்குறானே ஜங்குக் தான் பண்ணான் போலையே. இவன் என் மேலே லவ் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ண கூட முடியல. அதுக்கப்புறம் இது மாதிரி தான் இன்னும் கொஞ்ச நாள் பாஸ் ஆகுது. அந்த எக்ஸாம்லாம் நல்லா வரைய முடிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து லைக் ஜங்குக் கிட்ட சொல்கிறான், என்னோடய எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுன்னு. எக்ஸாம் முடிஞ்சிடுச்சா? ஆமாம். அதுதான் நல்ல நேரம். சரி ஓகே, நான் சொல்கிற இடத்துக்கு வர முடியுமா? வரேன். எங்கே வரணும்? நான் சொல்கிறேன், உனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கேன், அதை பாரு. சரி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கட் பண்ணிடுறாங்க காலை. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துக்கு போய் பார்த்தோன்னா வெறும் கார், அவனோட கார் மட்டும்தான் இருக்குது. உள்ளே அது தட்டுறான், லைக் அந்த கண்ணாடியில தட்டுறான். ஜங்குக்கு வந்து சொல்கிறான், இல்லைவா உட்காரு அப்படின்னு சொல்லி பின்னாடி போய் உட்கார போகிறான். ஆஹா, முன்னாடி வா. முன்னாடியா? என்னை எப்போவுமே பின்னாடி தானே உட்கார கொடுவா, இந்த தடவை வா உட்காரு. சரி என்ன விஷயம்? இந்தா இதை ஓப்பன் பண்ணிப்பா. என்னது இது பாரு. அதில் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கிஃப்ட் ராப்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா லவ்வர்ஸ்க்கெலாம் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்காகவே அதில் ஒரு சின்ன ஒரு ஒரு சின்னதாக ஒரு கிஃப்ட் இருக்குது. அதை பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா ஐ லவ் யூன்னு ஒரு சின்ன குரல் கேட்குது. அது வந்து ஒரு ரோஸ் மாதிரி. ரோஸ் ஓப்பன் பண்ணனா அது மேலே ஒரு டாப் இருக்கும். அது ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு சில்வர் கலரில் ஒரு இது இருக்குது, ஒரு சின்ன ரிங் இருக்குது. அண்ட் அதுலேருந்து ஒரு குரல் வருது, ஐ லவ் யூன்னு. இதை பார்த்த உடனே தாயாங்க்கு என்னன்னு சொல்கிறதுனே தெரில. என்ன ஜங்குக் இது? நீ தானே கேட்குற, என் மேலே உனக்கு லவ் இருக்கான்னு நீ கேட்பல. ஆனால் தான் நீ லவ்வை டெஸ்ட் பண்ணதுக்காக நான் எதாவது ட்ரை பண்ணியிருப்பேன். அதில் நீ பாஸ் மார்க் போட்டிருப்பியான்னு தெரில. ஆனால் நானே ரிசல்ட் காமிச்சிட்றேன். இதுதான் ரிசல்ட். அப்போ உனக்கு என்னை பிடிக்குமா? உன்னை ஃபஸ்ட் சைட்லேருந்தே பிடிக்கும். ஆனால் இதனால் பழகிட்டதுக்கப்புறம் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன். ஆனால் நீ என்னை நிறைய தடவை இம்ப்ரெஸ் பண்ண. அதனால தான் உனக்கு நீ என்னை எப்போல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணுறியோ அப்போல்லாம் என்னோடய லவ் இன்னும் அதிகமாகும். அதனால தான் இங்கே பாரு, எக்ஸாம் கூட முடிச்சிட்டேன். அதனால தான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன், இல்லைன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஜங்குக்கா சரி அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ஸ்டார் பண்ணிக்கிறாங்க. லைக் ஒருத்தர் மாற்றி பார்க்குறாங்க, மாற்றி. அதில் ஜேகே ரொம்ப க்ளோஸ்டாக வரான், கிஸ் பண்ணுறதுக்காக போகிறான். தாயாங்கும் அவனோட ஜங்குக்கோட ஐஸே பார்த்துன்னுக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே தாயாங் கண்ணு முடிக்கிறான். இங்கே கிஸ் பண்ணிடுறான் ஜங்குக்கு. இப்படியே போகுது 2 நிமிஷமா நல்லா கிஸ் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே செட் ஆகிடுறாங்க. இப்படியே ஜிமின்கிட்டையும் லைக் ஜிமின் இவன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறான். ஒரு நாள் வந்து தாயா எதுக்கு என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தா? சொல்கிறேன் இரு. என்ன விஷயம் சொல்லு. இருடா சொல்கிறேன், உக்காரிங்க. ஒருத்தனை கூப்பிட்ருக்கேன், வரட்டும். சரி அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறான். 20 minutes ஆகிடுச்சு, இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண? இருடா. அங்கேருந்து ஜானும் வயல்லாம் வந்துடுறாங்க. இவங்க வர வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணியிருந்தியா? இது இவங்கெல்லாம் சைட் கேரக்டர்ஸ், நான் மெயின் கேரக்டர் இன்னும் கூப்பிடல. எங்களை பார்த்து சைட் கேரக்டர்ன்றா? உங்களுக்கு 3 பேருக்கும் ஒன்று காமிக்கணும், அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். தாயா சீக்கிரம் சொல்லு. இரு என்னால் அந்த ட்விஸ்ட்டை என்னால் வெயிட் பண்ண முடியாது, சீக்கிரம் காமி. இரு ஜிமின்னா, கொஞ்ச நேரம் போடு
அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராங்க. அங்கே கேப்பு கண்ணாடி மாஸ்க்குன்னு போட்டு வராங்க. தாயாங் சொல்லியிருப்பான் ஜங்கு கிட்ட இந்த மாதிரி போட்டுட்டு வான்னு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் காமிக்கிறதுக்காக. இப்படி போட்டிருப்பான். அவன் வரான். டேய் அங்கே பாடுறான் யாரோ வராங்க. வேறு யாரும் இல்லை, அவன் தான் மெயின் கேரக்டரா? யார் அது? அவன் தான் லவ்வர். நீ தான் கேட்டியே என்ன ஆனவனா ஃபோனை பார்த்து சிரிச்சுனக்கா என்ன விஷயம்னு கேட்டிருக்கல நிறைய தடவை. அதனால தான் காமிக்கிறதுக்காக ஒன்று கூப்பிட்டேன். ஓ ஓகே ஓகே. அது ஏன் கண்ணாடி மாஸ்க்கு கேப்னு போட்டு வந்திருக்கான்? நான் தான் உங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும். அவன் முன்னாடி வந்தேன்னா அவன் கட்டிடுவான். இரு சீக்கிரம் வா இங்கே இரு வரேன். இப்போ மாஸ்க்கு கண்ணாடி கேப்லாம் கைட்ட சொல்கிறான். அவனும் கைட்டி பார்க்குறாங்க. 3 பேருக்கு செம்ம ஷாக்கு. ஜங்குக்ஸா? டேய் பொய் சொல்லாதடா, இவர் தான் உன்னோட லவ்வரா? ஆமாம் இவர் தான் லவ்வரு. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். ஒரு நாள் நாங்கள் கிஸ் பண்ண ஃபோட்டோ நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறான் ஃபோன்லேருந்து. டேய் ரியலாகவே வா? ஆமாம். ஐயோ சார் எங்களெல்லாம் ஞாபகம் இருக்கா? நல்லாவே ஞாபகம் இருக்குது. உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேன். அப்படிங்களா? காங்க்ராட்ஸ். இது எங்களுக்கு இன்னும் மேரீட் ஆகலை. வெறும் லவ் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. லவ் ஸ்டார்ட் ஆகிருக்குல்ல அது வைக்க சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அதுக்கேவா? சரி ஓகே நம்ம எல்லோரும் வெளில போகலாமா? போகலாமே அப்படின்னு தாயாங் சொல்லிடுறான். எல்லோரும் மாலுக்கு தான் போகிறாங்க. மாலுக்கு போய் தாயாங்க்கு என்ன பிடிக்குமோ, ஜிம்மனுக்கு வாயில் ஜானுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ ஜங்குக்கு தான் வாங்கி தரான். இங்கே நைட் ஆகிடுது. இங்கே ஜிம்மன் வாயல் ஜானு 3 பேரும் போயிடுறாங்க. லைக் தாயாங்கிட்ட சொல்லிவிட்டு டீ நாங்கள் கிளம்புறோம், நீ ஹாப்பியாக இரு. ஜிம்மனா நீ ஹாப்பியாக இருறா மச்சான், நீ நல்லா இருப்ப போ. சரி அப்படின்னு சொல்லி அவங்க போயிடுறாங்க. இங்கே ஜங்குக் அண்ட் தாயாங் 2 பேரும் ஒரு நல்ல ஒரு கப்பிள்ஸ்க்காகவே அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அங்கே போய் அங்கே சாப்பிட்டுன்னு இருக்காங்க டின்னரு. இப்படியே போகுது. ஓகேடா நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்டா. அண்ட் ஒன் மோர் திங், என் பின்னாடி நிறைய சத்தம் கேட்டிருக்கு போல். சாரிடா, ஐம் ஸோ ரியலி சாரி. நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் ஆனால் என்னால் முடியல. நிறைய வாய்ஸஸ் தான் கேட்டிருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்டா. பாய்.